இந்த நாள் உலகம் முழுவதும் எய்ட்ஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. எனவே அவர்களுக்காக நாம் பிசிக்கல், அதாவது சரீரீதியாய் உழைப்பு, அவர்களுக்காக பிரயாசப்பட உதவி செய்ய நாம் ஆர்வமாக இருக்கிறோம். அதோடு கூட நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் ஜனதாக இருக்கிறோம். அப்படின்னால நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறோம். அது பாவத்தினால் வந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும், பாவத்தினால் வரும் என்பது தெரியும். ஆனாலும் சில நேரங்களில் தவறுதலாய் மருத்துவ சிகிச்சை மூலமாகவோ வேறு சில காரியங்கள் மூலமாகவோ தவறுதலாய் வந்து அதன் மூலமாய் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் அநேகர் உண்டு. அப்படியாக பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் நாம் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு விருப்பம் உண்டு. நம்ம அவர்களுக்கு ஏதாகிலும் பாடுபட வேண்டும் என்று நினைப்போம். அதற்கு ஏற்றபடி நமக்கு AIRD என்று சொல்லப்படுவதான ஒரு அமைப்பு நமக்கு அந்த வாய்ப்பை அளித்தது. எனவே அவர்கள் மூலமாக நாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம் சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம அவர்களுக்கு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம எழுந்திருக்க போகிறோம். நம்ம எழுந்து நின்று பாவத்தினால பிடிக்கப்பட்ட ஜனங்கள் மீட்படைய பிரயாசப்படுகிற நாம், பாவமே அறியாத ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சைக்காய் சென்று பாதிக்கப்படுகிற ஜனங்களை குறித்தும் அக்கறைப்படணும். பாவத்தினால் வியாதியை பெற்றுக் கொண்டவர்களும் தவறுதலாய் பெற்றுக் கொண்டவர்களும் சுகமடைய வேண்டும். கர்த்தாவே, இதற்கு ஒரு மருத்துவ சிகிச்சை முறையை கண்டுபிடித்து கொடுங்கப்பா. கொள்ளை நோய் அனுமதிப்பேன்னு சொன்னது ஆண்டவரே, அந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை விடுவிக்க ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க என்று சொல்லி நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜனங்களுக்காக தேவியக்கு அவர்கள் சொல்லுவோம். ஆனாலும் இந்த நாட்டில் எத்தனையோ எவ்வளவு அருமையாக வைத்து போராடுகள் சோதனைகளை ஏற்படுத்தாமி இந்த நாளிலும் கூட கட்டளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக சமூகத்தை செலுத்த தவறான சிகிச்சை மூலமாக கூட ஏற்பட்டதான கட்டளை வியாதி இருந்தது கொள்ளை நோய் சாமி இந்த பிள்ளைகள் தப்பிக்கப்படவைவாய் குறிக்கிற கட்டாவை சோத்திரம் ஆண்டவர தகப்பனை நீங்கள் பெரிய காரியம் செய்த தகப்பனை சோத்திர ராஜாவே அது மாற்றமான தகப்பனை இந்த பிள்ளைகளுக்கு தகப்பன வாழ்க்கையில ஒரு வேலையை ஆறுபடுத்தி கட்டாலே வருமானத்துக்கு வழி இல்லாதபடிக்கு தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. என் ஆணோர் பிள்ளைகளுக்கு இலக்கம் அடக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவர காட்டும்படியாக செபிக்கிற ஆண்டவர இந்த கட்டாவே இந்த பாதிப்பிற்கிற பிள்ளைகளுக்காக சில நிறுவனங்கள் கட்டாவே அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிற சுவாமி, அது மூலமாக கட்டாலே இந்த பிள்ளைகள் ஆண்டவர மனமோடு கொடுத்து உதவ என் தேவன் உதவி செய்ய செபிக்கிறோம். கொடுக்கும் கரங்களை என் தேவன் ஆசிரிக்கும்படியாக செபிக்கிறோம். தகவலை இந்த நாளில் கூட முக்கியமாக செபிக்கிறோம். சபையாக நாங்களும் கூட்டி தகப்பன எங்கள் கரங்களை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்யி நீங்களுக்கு ஆறு பரிசு செபிக்கிறோம். தகப்பனே இந்த விதமான ராஜா எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்தி சொல்லவும் ஆண்டவரை உத்தரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரை தேவனப்பா ஊகிக்கும்படியாக அப்பா எங்களுக்கு அதிகமான ஜனங்கள் உள்ள தகப்பனை சோதனம் ஆண்டவரை ஒவ்வொரு காலம் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு தகப்பனை இன்னைக்கு இந்த வியாதிகள் ஆண்டவரை பரவாத ஜனங்களுக்கு பரவாதபடி தேவன் அன்பு தேவன் பாதுகாக்க முடியாது செபிக்கிறோம். ஆவியானவரை பாவத்திற்கு பிள்ளைகள் செபிக்கிறோம். அவர்கள் கூட பேசுங்க உணர்த்துங்க தகப்பன் அவர்கள் பண்ண வேண்டியது தகப்பனை கையோடு துதிக்கிற ராஜா சத்தியமாக இந்த நாள் மீண்டுமாக ஒன்றுக்கு கூட நினைவுபட்டு செபிக்கிறோம். தகப்பனே அவர்களுக்கு கூடப்பா வேதனையோடு இருக்கிற அவர்களையும் கூட ஆண்டவரை என் உலகத்தில் ஒன்றுமே மடிந்து கொண்டு அவர்களையும் கூட தேவன் பேசும்படியாக தேவன் ஆற்றும்படியாக
என்